ஒட்டுமொத்த ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த மாதிரி நடக்குமா? அதே குறிப்பா அறியாத வயசு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதா? கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு என்னதான் நடக்கும், இல்ல இன்னைக்கு மட்டும்தான் இது நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்படியே பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதாவது மேஷ ராசிக்காரர்களே, இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கனே சொல்லலாம். உங்க ஆளுக்கு கூட நீங்க வெளியே கூட்டிட்டு போனாலும் நீங்க பில் பே பண்ண வேணாம், அவங்களே உங்க பில்ல பே பண்ணிடுவாங்க. ஷாக்கிங்கா இருக்கிற ஆமாங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க இன்னைக்கு உங்க கூட ஜாலியாவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி தர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேலை மிச்சனே சொல்லலாம். யாரு இது நம்ம ஆளா இப்ப அப்படின்னு நீங்க கேட்குற அளவுக்கு உங்க லைஃப் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும். ஜாலியா இருந்துக்குங்க. அடுத்த ராசி ரிஷப ராசி. நீங்க இன்னைக்கு வெளியே போனா உங்க ஆளு அவங்கள மாட்டி விட்டுருவாங்க. அதாவது மொத்த செலவையும் எடுத்து உங்க தலையில கட்டுருவாங்க. அதாவது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. இதை ஏன் சொல்றேன்னா, முன்னாடிதான் உங்க ஃப்ரெண்டு காசு வேணும், இல்ல அவங்க கையில கொடுத்து வச்சிருப்பீங்க, இல்லைன்னா காசை யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அவுட்டிங்னு வெளியே போனா உங்களுக்கு இன்னைக்கு நடக்க போறது ஃபைட்டிங் தான். உங்களுக்கு காதல்ல யோகமா இருக்கானே தெரியல. ஆனா மறக்காம அந்த யோகத்தை மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்து மிதுன ராசி. இன்னைக்கு நீங்க என்னதான் இன்ஸ்டா உள்ள ஸ்க்ரால் பண்ணினே இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா போஸ்ட போடுங்க. ஏன்னா நீங்க போடுற டேக்லைனு வேற ஒருத்தரை கஷ்டப்படுத்திச்சின்னு அவங்க உங்களை திட்டிக்கினே இருப்பாங்க. அதனால நீங்க போடுற டேக்லைனு ரொம்ப முக்கியம். ஆட்டோல எழுதுற மாதிரி போடுங்க. ஆட்டோ அந்த டேக்லைன் மேல ஏத்துற மாதிரி போட்டுறாதீங்க. அடுத்த ராசி கடகராசி. நீங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கையில இருந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க உங்களுக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஓயாம ரீல்ஸா அனுப்புவாங்க. எந்த ரீல்ஸ் அனுப்புனாலும் நீங்க பார்த்து ரீப்ளே பண்ணா அவங்க அதுக்கப்புறம் அனுப்பினே இருப்பாங்க. அதனால நீங்க இன்னைக்கு ரீப்ளேவே பண்ணாதீங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் பயந்து பயந்து வாழ்ந்துக்கோங்க. அதாவது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரீல்ஸை நீங்களும் அனுப்பாதீங்க, அவங்களும் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. சிம்ம ராசி. இன்னைக்கு நீங்க எந்த சோசியல் மீடியா உள்ள போனாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களை கழுவி கழுவி ஊத்துவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க போடுற போஸ்ட் மொத்தம் இன்னைக்கு ஒரு நாள்ல கிரிஞ்சா இருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்துட்டு மறுநாள்ல போஸ்ட போடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ராசி லட்சத்தமும் அப்படிதான் நினைக்குது. அதனால தடங்களை விட்டுட்டு மறுநாள் போஸ்ட போட்டுவது நல்லது. கன்னி ராசி. நீங்க என்னதான் காதல்ல கெட்டிக்கார அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு நீங்க போடுற பிக்கப் லைன் ஒண்ணு கூட எடுபடாது. தண்ணிக்கு பதில் சர்க்கரையை கலந்தாலும் சர்க்கரைக்கு பதில் தண்ணி கலந்தாலும் அந்த மாதிரியே இருக்கும் உங்க பிக்கப் லைனு. நீங்க போடுற ஒவ்வொரு பிக்கப் லைனும் இது வரைக்கும் நாசுக்கா இருந்தாலும் நச்சுன்னு இருந்தாலும் இன்னைக்கு நாசமா போயிடும். அதனால பிக்கப் லைனை பார்த்து போடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு போடுறதே விட்டுருங்க. துலா ராசி. இன்னைக்கு நீங்க உங்க ஆளை பார்க்க போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீங்க மொத்த சேட் லிஸ்ட்லயும் எடுத்து மாட்டிக்குவீங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டலாம் சேட் பண்ணீங்களோ, பெஸ்டி, ஃப்ரெண்டு, அந்த மாதிரி எல்லா சேட் டீட்டெயிலும் உங்களோட தெரிஞ்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு சோதனைக்கான காலம் ஆரம்பிக்குது. அதனால பொறுமையா இருந்துக்கங்க. உங்க ஆளை இன்னைக்கு பார்த்ததை தவிர்த்துடுங்க. விருச்சிக ராசி. என்னதான் நீங்க ஒன் சைடா சுத்தின்னு இருந்தாலும் இன்னும் நீங்க நல்லா முயற்சி பண்ணணும். அவங்க உங்களை தட்டி விட்டாலும் தகடபா விட்டு அடிச்சாலும் அவங்க உங்களை திரும்பி பார்க்கலன்னு மனத்தை விட்டுறாதீங்க. முயற்சி திருவனே ஆகும். உங்களால ஒரு நாள் முடியும். தனுசு. நீங்க ஒரு தினிசா இருக்கிறது உங்களுக்கு வேணா நல்லதா இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து இன்னைக்கு எல்லோருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பச்சை கலர் சட்டை போடுறீங்களோ, ப்ளூ கலர் சட்டை போடுறீங்களோ, எந்த சட்டை போட்டாலும் நல்லா இருப்பீங்களாம். மகர ராசி. உங்க ஃப்ரெண்டை இன்னைக்கு டீ சாப்பிட்றேன்னு இட்டுன்னு போயிட்டு வெளியே மட்டும் கூட்டின்னு போயிடாதீங்க. அதாவது மொத்த காசும் உங்களுக்கு நஷ்டத்துலதான் வைப்பான். ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போயிடாதீங்க. உங்களும் சேர்த்து நஷ்டத்துலதான் கட்டிடுவாங்க. அதாவது சுருக்கமா சொன்னா பில்லு எடுத்து உங்க தலையிலேயே கட்டிடுவாங்க. கும்பராசி. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருந்துக்கங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, என்ன வேணா நடக்கலாம். அதனால இன்னைக்கு யாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிடாதீங்க. குறிப்பா சோசியல் மீடியால கமெண்ட்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து திட்டு வாங்கின்னு இருக்காதீங்க. போஸ்ட் யாரோ ஒருத்தர் போட்டா என்ன, நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு லைக்கை மட்டும் போட்டு போயிடுங்க. மீனராசி. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் நன்மைன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு தீமை வந்தாலும் அதை நன்மையை ஆக்கிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்டும், இன்ஸ்டால போடுற கிரிஞ்சான போஸ்டும், ஸ்னாப்சாட்ல போடுற நீங்க டிராவலிங் போஸ்டும், ஏன் சாப்பிட்ற போஸ்டும் எல்லாமே நீங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு போடுவீங்க. ஆனா அதெல்லாம் படுமொக்கையா இருக்கும். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாம் உங்களை மனசுக்குள்ள போட்டு திட்டுவாங்க. அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிற மொத்த ராசிக்காரர்களும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க.